இப்போ வந்து கனமழை சென்னை புறநகர் பகுதிகளில் வந்து இந்த மழைநீர் வடிகால் எல்லாம் முடிச்சிட்டோம்னு சொன்னாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா, நேற்று இரவு கூட வந்து கனமழை பெய்ததில் 1 மணி நேரம் தான் பெஞ்சிருக்கும். ஆனால் வந்து தண்ணி நிற்கிறத பார்க்க முடியுது. மதுரவாயல் சைட்லலாம் அவ்வளோ வெள்ளத்தை பார்க்க முடியுது. இதெல்லாம் என்ன எப்படி எடுத்துக்கிறது நம்ம? ஏப்ப விட்டுட்டாங்கன்னு எடுத்துருக்கோம். 4000 கோடி வந்துச்சா, இந்த 4000 கோடி ஏப்ப விட்டாச்சு. 10 நாள் மழை வந்தால் தாங்க, 20 நாள் மழை வந்தால் தாங்கன்னு எங்கள் அக்கா பிரியா வந்து அடுக்கடுக்கான அடுக்கு மொழியெல்லாம் பேசினாங்க. வருது, மழை வருது, நாங்கள் பார்க்குது, எல்லாம் முடிஞ்சிச்சு சொன்னாங்க. இப்போ எங்கே போச்சு? ஒரு நாள் மழைக்கு தாங்கலை. இதே மயிலாப்பூரில் இன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு அங்கே வந்து பெரிய பள்ளம் ரோட்டில் மழை பெஞ்ச ஒரு மணி நேரத்தில் பள்ளம் விழுந்துருச்சு. 1 மணி நேரத்துக்கே இந்த சென்னை தாங்க மாட்டேங்குதுன்னா மிகப்பெரிய புயல்லாம் வந்தால் எப்படி தாங்கும்? அதே அதிமுக ஆட்சி காலத்தில் பல புயல்கள் வந்துச்சு 10 வருஷத்தில். அப்போயும் வெள்ளம் வந்துச்சு. ஆனால் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து அந்த போக்குவரத்து இடையூறு இல்லாமல் எவ்வளவு சிறப்பாக ஆட்சி நடந்துச்சுன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் எவ்வளோ மீம்ஸ் போடலாம், பொய்யான வீடியோ போடலாம், ஆனால் மக்களுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் இப்போ எப்படி நடக்குது? ரொம்ப கேவலமாக இருக்குது. ஒரு சாக்கடை வசதி கிடையாது, ஒரு போக்குவரத்துக்கு சரியான ஒரு வழி முறை கிடையாது, எதுவுமே கிடையாது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஆட்சியாளர் சரியாக இருந்தால் கீழே வேலை பார்க்குறவன் கரெக்டாக வேலை பார்ப்பான். ஆட்சியாளரே சரியில்லைன்னா கீழே வேலை பார்க்குறவன் எப்படி வேலை பார்ப்பான்? இதைத்தான் அம்பேத்கர் சொல்கிறாரு. முட்டா பையெல்லாம் ஆட்சியாண்டா புத்திசாலிகள்லாம் இந்த நாட்டில் அடிமைப்படுத்தப்படுவாங்கன்னு அம்பேத்கர் சொன்னார். அதுதான் இப்போ எனக்கு நினைவுக்கு வருது.